Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா அவல் மிக்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ இதுக்கு தேவையான ingredients நான் என்னென்ன எடுத்துர்க்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு description boxல கொடுத்திருக்கேன். அதல செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு pan வச்சிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அவல் எடுத்துர்க்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் தான். ரொம்ப தின்னாவும் இருக்காது, ரொம்ப திக்காவும் இருக்காது. ரொம்ப மீடியம் சைஸ்ன்றதனால சாப்பிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அத ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் அத நம்ம ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பவுல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டேன் நல்லெண்ணெய். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீனட்ஸ் வந்து சேர்த்துட்டேன். அதல சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம். வேர்க்கடலை போட்டதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். அது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். சோ அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த நட்ஸ்லாம் நம்ம ரொம்ப நல்லா போட்டோம் அப்படினா நல்லா இருக்கும் டேஸ்ட் சாப்பிடும்போது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாதாம். அதுக்கு அப்புறம் உலர்ந்த திராட்சை. அது ஒரு 1/4 கப் எடுத்துர்க்கேன். சோ அத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதுல நட்ஸ்லாம் நம்ம நல்லா போடுறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த நட்ஸோட அந்த அவலோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈவினிங் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கப் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ஜிஞ்சர் டீ போட்டு குடிச்சோம் அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிரீன் chilli எடுத்துர்க்கேன். பச்சை மிளகாய் அத 3ஆ கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி போட்டுருக்கேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச கறிவேப்பிலை அதுக்கு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்க்கிறேன் கலருக்காக. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கறிவேப்பிலை வந்து உங்ககிட்ட ஃப்ரெஷ் இருந்துச்சுனா நீங்க ஃப்ரெஷ் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா salt வந்து ஆட் பண்றேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியாவும் நம்ம பண்ணிடலாம். ரொம்ப மினிமலான டைம்ல சூப்பரான ஒரு ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடும். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அவல் வந்து இதல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டீங்க அப்படினா நமக்கு வந்து அவல் மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா Chivda மிக்சர் அப்படினு சொல்லுவாங்க. சோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன். Till then take care. Bye.